ஓம் சாந்தி. 26/12/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவபரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்வதற்கு பிறரை பார்க்கும் பொழுதும் பிறரிடம் பேசும் பொழுதும் புத்தியின் நினைவு ஒரு பாபாவிடம் இருக்க வேண்டும். கேள்வி: புது உலக ஸ்தாபனைக்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாபாவின் டைரக்ஷன் என்ன கிடைத்துள்ளது? பதில்: குழந்தைகளே, உங்களுக்கு இந்த பழைய உலகத்துடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. தன்னுடைய மனதை இந்த பழைய உலகத்தில் ஈடுபடுத்தாதீர்கள். நான் ஸ்ரீமதத்திற்கு விரோதமான செயல் ஏதும் செய்யாதிருக்கிறோமா, ஆன்மீக சேவைக்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கிறோமா என சோதித்து பாருங்கள். பாடல்: கள்ளம் கபடமற்றவர் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. இப்பொழுது பாடலை கேட்பதற்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை. பாடல்களை அதிகமாக பக்தர்கள்தான் பாடுகின்றனர், கேட்கின்றனர். நீங்களோ படிப்பை படிக்கிறீர்கள். இந்த பாடல் குழந்தைகளுக்காகவே குறிப்பாக வெளியாகி உள்ளன. இன்றைக்கி முறையில் வந்திருக்கக்கூடிய பாட்டு கள்ளம் கபடமற்றவர் தனிப்பட்டவர். இது பக்தியில் தான் பாடுறாங்க. அந்த பாட்டு நமக்காகவே குறிப்பாக வெளியாயிருக்கு அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்காங்க. பாபா நம்முடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக ஆக்கி கொண்டுள்ளார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இப்பொழுது நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மற்ற தெய்வீக குணங்களையும் கடைப்பிடிக்க வேண்டும். தன்னுடைய கணக்கு வழக்கை பார்க்க வேண்டும். சேமித்து கொண்டு இருக்கின்றேனா அல்லது நஷ்டமாகின்றதா? எனக்குள் எந்த ஒரு குறையும் இல்லையா? இதெல்லாம் சோதனை செய்யணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. குறை இருந்தால் நமது அதிர்ஷ்டத்தில் நஷ்டம் ஏற்படும். எனவே அதை நீக்கிவிட வேண்டும். ஒரு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. பாபாவின் கட்டளை இது போன்று கிடைத்துள்ளது. என்னை தவிர வேறு யாரிடமும் உள்ளத்தை ஈடுபடுத்த வேண்டாம் மற்றும் தெய்வீக குணத்தையும் கடைப்பிடியுங்கள். இப்பொழுது நீங்கள் ராஜ்யத்தில் முதல் நம்பர் அடைய வேண்டும். பக்தியிலும் கூட பாவ செயலை செய்வதால் நான் தண்டனை அடைவேன் என புரிந்துள்ளனர். இந்த ஸ்ரீமதம் மூலம் நாம் சிரேஷ்டமானவர்களாக ஆகின்றோம் என்பது நீங்கள் அறிவீர்கள். பக்தியில் கூட இது தெரிஞ்சிருக்காங்கன்றாரு. அதாவது ஏதாவது தவறு செய்தோம், குறை இருந்தது அப்படின்னா நான் தண்டனை அடைவேன் அப்படின்னு புரிஞ்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஸ்ரீமதம் கிடச்சிருக்குது. இந்த ஸ்ரீமதம் என்பது உங்களை சிரேஷ்டமாக மாற்றிட்டுருக்குது. ஆகையால் ஸ்ரீமதப்படி நடங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நாம் புதிய உலகத்தை படைப்பதற்கு நிமித்தமாக உள்ளோம். எனவே எந்த குறிக்கோள் முன்னால் உள்ளதோ அதன்படி நடக்க வேண்டும். எந்த ஒரு அசுர குணமும் உள்ளுக்குள் இருக்கக்கூடாது. ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு இருப்பதன் மூலம் முன்னேற்றம் அதிகமாக ஏற்படும். நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் இரகசியத்தை புத்தியின் மூலம் தெரிந்தும் இருக்கிறீர்கள். தூய்மையாகவும் இருக்கிறீர்கள். எண்ணம் சொல் செயல் மூலம் எந்த ஒரு கெட்ட செயலையும் செய்யக்கூடாது. அதற்கு முழுமையாக சோதனை செய்தபடியே இருக்க வேண்டும். பதித்த மாணவர்களை பாவனமாக ஆக்குவதற்கு தந்தையும் வந்துள்ளார். அதற்கான யுக்திகளையும் கூறிக்கொண்டு இருக்கிறார். சென்டர்களை திறந்து அதிக பேருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். அன்போடு அமர்ந்து புரியவும் வைக்க வேண்டும். இந்த பழைய உலகம் முடிவடைகிறது என்று. தந்தை வந்துதான் குழந்தைகள் மூலம் புதிய உலகத்தை திறந்து வைக்கிறார். தனியாக எதையும் செய்வதில்லை. அனைத்து குழந்தைகளுடைய உதவியையும் பெறுகிறார். அவர்கள், அதாவது உலகத்தில் இருப்பவர்கள், திறப்பு விழா செய்வதற்கு உதவியை பெறுவதில்லை. கத்திரிக்கோள் எடுத்து அதன் மூலமாக ரிப்பனை கட் செய்கிறார்கள். அவ்வளவுதான். இங்கு அந்த மாதிரியான விஷயம் எதுவும் இல்லை. பாபா சென்டரை திறந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா புது உலகத்தை படைக்கிறதுக்காக. இங்கே பாபா ஸ்தூலத்தில் எதையும் செய்கிறதில்ல. ஆனால் அவர் தனியாகவும் செய்ய முடியாது. அவருக்கு நம்ம எல்லாருடைய உதவியும் தேவை. மற்றபடி உலகத்தில் இருக்கிறவங்க செய்கிறது வேற,
இங்கே பாபாவினுடைய விஷயங்கள் வேற அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதில் பிராமண குல பூஷணர்களாகிய நீங்கள் உதவியாளராக ஆகிறீர்கள். மனித நிலையிலிருந்து தேவதை ஆகக்கூடிய ஈஸ்வரிய பாடசாலை இதுவாகும். ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஆன்மீக பாடசாலை. ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்று வெறுமனே எழுதுவதால் மட்டும் மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. யூனிவர்சிட்டி என்றும் எழுத வேண்டும். இப்படிப்பட்ட ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் வேறு எதுவும் இல்லை. பாபா கார்ட்ஸ்களை பார்த்தார். சில வார்த்தைகளை மறந்து விட்டுள்ளனர். பாபா எத்தனை தடவை சொல்லி இருக்கிறார், பிரஜாபிதா என்ற வார்த்தையை அவசியம் போட வேண்டும் என்று. பிறகும் கூட குழந்தைகள் மறந்து விடுகின்றனர். எழுத்தும் கூட முழுமையாக இருக்க வேண்டும். இது ஈஸ்வரிய பெரிய காலேஜ் என்று மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் நல்ல சேவாதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மனதில் இந்த சென்டருக்கு சென்று நாம் சென்டரை உயர்த்த வேண்டும், மிகவும் குளிர்ந்ததாக உள்ளது, அவர்களை நாம் எழுப்ப வேண்டும் என்று மனதில் தோன்றும். மாயாவோ அடிக்கடி தூங்க வைத்து விடுகிறது. நான் சுயதர்சன சக்கரதாரி என்பதையும் மறந்து விடுகின்றனர். மாயா எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். பாபா சொல்கிறாங்க, சில வார்த்தைகள் முழுமையாக எழுதி போடும்போது தான் உலகத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த பிரம்மா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பிரஜாபிதா பிரம்மான்னு எழுதுங்கன்னு பல முறை சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் யூனிவர்சிட்டி என்கிற வார்த்தையை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எழுத்து கூட நம்ம முழுமையாக போர்டில் எழுதி போட்டால் தான் மிகவும் நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க மனிதர்கள் அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்குறாங்க. நல்ல சேவாதாரியாக இருக்கிறவங்க நான் எந்த சென்டர் டல்லாக இருக்கோ அந்த சென்டருக்கு போயிட்டு நம்ம அனைத்து ஆத்மாக்களையும் உயர்த்த வேண்டும், நல்லா எழுப்ப வேண்டும் அப்படிங்கிறது மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் சேவாதாரிகளுடைய மனசில் அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இதில் மாயா கூட சில பேரை தூங்க வச்சிருது. சுயதர்சன சக்கரதாரிங்கிறதே மறந்துடுறாங்க. பாபா புரிய வைக்கின்றார், சமயம் மிகவும் மோசமாக இருக்கின்றது, நிலைமையோ கெட்டு போய் உள்ளது. ராஜ்யங்கள் அனைத்தும் அழிந்துவிடப் போகின்றன. அனைவரும் கீழே இறங்கி விடுவார்கள். பிறகு பிரஜைகளின் மீது பிரஜைகள் ஆட்சி முழு உலகத்திலும் வந்துவிடுகின்றன. நீங்கள் உங்களுடைய புதிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றீர்கள் என்றால் இங்குள்ள ராஜ்யம் பெயரே முடிந்து விட வேண்டும் அல்லவா? நம்முடைய ராஜ்யம் வரப்போகுது அப்படின்னா இங்கே உள்ள ராஜ்யம் முடியணும் இல்லையா? பஞ்சாயத்து ராஜ்யம் இருந்து கொண்டுள்ளது. எப்பொழுது பிரஜைகளின் ராஜ்யம் இருக்கின்றதோ அப்பொழுது தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்கின்றனர். ஏன்னா கேட்குறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால தங்களுக்குள் சண்டை போட்டுருக்கிறாங்க. உண்மையில் சுயராஜ்யமோ ராமராஜ்யமோ இப்பொழுது இல்லை. எனவே முழு உலகமும் சண்டை போட்டு கொண்டு உள்ளது. தற்சமயம் அனைத்து இடங்களிலும் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளன. நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா வருவதோ சங்கமயுகத்தில்தான். இப்பொழுது இதையும் நீங்கள் அறிவீர்கள். பாபாதான் ராஜயோகத்தை கற்றுத்தருகிறார். பதித்த பாவனர் அவர் ஒருவரை தவிர வேறு யாரையும் பதித்த பாவனர் என்று சொல்ல முடியாது. முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டியுள்ளது. இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்திரத்தை வைத்து புரிய வைப்பீர்கள் என்றால் இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு எப்படி புரிய வைக்க முடியும்? முதலில் பாபாவின் சித்திரத்தை புரிய வைப்பது முக்கியமாக இருக்கிறது. கூட்டங்கள் அதிகமாக வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்தவாறு நிறைய யுக்திகளை நம்ம படைக்கணும். முதல்ல பாபாவினுடைய சித்திரத்தை தான் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது பெரிய படத்தை வச்சு புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. முழு நாளும் எப்படி புரிய வைக்க வேண்டும்? இந்த சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாபா கூட அதற்கான டைரக்ஷனையும் கொடுத்து கொண்டே இருப்பார். டேப்பில் கூட நீங்கள் முரளியை முழுமையாக கேட்க முடியும். சிலர் சொல்கின்றனர், டேப்பு மூலம் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம், ஏன் நேரடியாக சென்று கேட்கக்கூடாது என்று. ஆகையால் பாபாவின் முன்னிலையில் வருகின்றனர்.
குழந்தைகள் இன்னும் நிறைய சேவை செய்ய வேண்டும். அப்பன் டேப் இருந்துச்சு, இப்போ யூடியூப் மூலமாக எத்தனையோ புது ஆத்மாக்கள் நம்முடைய ஞான விஷயங்களை கேட்டுட்ருக்குறாங்க. யாரோ புது ஆத்மாக்கள் கூட நிறையா நாம் ஏன் நேரில் போயிட்டு இந்த ராஜயோகத்தை கற்றுக்கிடக்கூடாது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. அதனால் நிறைய விஷயங்களை நீங்கள் உலகத்தார்களுக்கு கொடுக்கணும், இன்னும் நிறைய சேவை செய்யணும் குழந்தைகள் அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்காங்க. வழியையும் காண்பிக்க வேண்டும். கண்காட்சிக்கு வருகின்றனர், நன்றாக உள்ளது நன்றாக உள்ளது என சொல்லவும் செய்கின்றனர். பிறகு வெளியில் போனவுடன் மாயாவினுடைய வாயு மண்டலத்தில் மறந்து விடுகின்றனர், சிந்தனை செய்வதில்லை. பிறகு அவர்களை பின்தொடர்ந்து நினைவூட்ட வேண்டும். வரல அப்படின்னா அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. வெளியில் சென்றதும் மாயா கவர்ந்து இழுத்து விடுகிறது, வேலை தொழிலில் ஈடுபட்டு விடுகின்றனர். அப்படி மறந்து போயிட்டாங்கன்னா நம்ம ஞாபகப்படுத்தி மீண்டும் அவங்கள ஞானத்துக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பாபா. நீங்கள் புரிய வைக்கிறீர்கள், உண்மையில் நீங்களும் பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரிகள் என்று மற்ற ஆத்மாக்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கும் நம்ம இப்படி புரிய வைக்கிறோம். இச்சமயம் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பிராமண குலமும் அவசியம் வேண்டும் இல்லையா? சங்கமயுகத்தில்தான் பிராமண குலம் இருக்கும். முன்பு பிராமணர்களுடைய குடுமி புகழ்பெற்றதாக இருந்தது. குடுமி அல்லது பூநூலால் இவர்கள் இந்து என அறிந்துள்ளனர். இப்பொழுதோ அடையாளங்கள் போய்விட்டன. இப்பொழுது நாம் பிராமணர்கள் என்பதை அறிவீர்கள். உலகத்தில் அந்த மாதிரி பிராமணர்கள்னால் அடையாளம் இருந்தது, இவங்க இந்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரி அடையாளங்கள்லாம் வைக்கிறதில்ல, ரொம்ப ரேர் தான் அப்படின்றாரு பாபா. இப்போ உண்மையிலும் உண்மையான பிராமணர்கள் யாருன்னா நீங்கள் தான், அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பிராமணர்கள் ஆன பிறகு தேவதைகளாக ஆக முடியும். பிராமணர்கள் தான் புது உலகத்தை ஸ்தாபித்துள்ளனர். யோக பலத்தினால் சதோ பிரதானம் ஆகி கொண்டுள்ளனர். எந்த ஒரு அசுர குணமும் தங்களுக்குள் இருக்கக்கூடாது. உப்பு நீராக ஆகக்கூடாது. தன்னை சோதித்து பார்க்க வேண்டும். இதுவோ யக்கியமாக இருக்கிறது அல்லவா? யக்கியத்தில் அனைவரையும் பராமரிக்கப்படுகின்றது. இங்கே யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பாபா பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கிறாரு. யக்கியத்தை பராமரிக்க ட்ரஸ்டிகளும் இருக்கிறார்கள். அங்கங்கே ஒருத்தரை நிமித்தமாகவும் பாபா வச்சிருக்கிறாரு, அவங்க ட்ரஸ்டியாக இருக்கிறாங்க. யக்கியத்தின் எஜமானர் சிவபாபா ஆவார். இந்த பிரம்மாவும் கூட ட்ரஸ்டியாகத்தான் இருக்கிறார். யக்கியத்தை பராமரிக்க வேண்டியுள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன வேண்டுமோ யக்கியத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். வேறு யாரிடமாவது பெற்று அணிந்து கொள்வீர்கள் என்றால் அவர்களுடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும். இதில் புத்தி லைன் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இப்பொழுது திரும்ப செல்ல வேண்டும். சமயம் மிகவும் குறைவாக உள்ளது. அதனால் நினைவு யாத்திரை பக்காவாக இருக்க வேண்டும். இதே முயற்சியை செய்த வண்ணமே இருங்கள். பாபாவனுடைய யக்கியத்தில் எது தேவையோ நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். இதில் நம்ம ஒவ்வொருத்தருமே ட்ரஸ்டியாக இருக்கணும். மற்றபடி டைரெக்டாக வரக்கூடியவர்கள்கிட்ட நம்ம எதையும் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கணும் அப்படின்னா அவர்களுடைய நினைவு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் சென்டரில் என்ன நியமம் இருக்குது அப்படின்னா பாபா முன்னாடி வச்சுட்டு போயிடுவாங்க. நாமளும் பாபா முன்னாடி எடுக்கும்போது பாபா கொடுக்குறாரு, நான் பாபாவுக்கு கொடுக்குறேன்னு வரக்கூடியவர்கள் நினைப்பாங்க. நாம் பாபா நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம இங்கே சென்டரில் இருக்கிறவங்க நினச்சிக்கிறோம். அதனால் இதில் புத்தி லைன் ரொம்ப கிளியராக இருந்தால் தான் கரெக்டாக நியமப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் நினைவு யாத்திரையிலையும் பக்காவாக இருக்கணும். இந்த முயற்சி செய்த வண்ணமே இருங்க தந்தை சொல்லிகிட்ருக்குறாங்க. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, தனது முன்னேற்றத்திற்காக ஆன்மீக சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கிடைத்துள்ள ஞான ரத்தினங்களை தாரணை செய்து மற்றவர்களையும் தாரணை செய்ய வைக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட்டு, எனக்குள் எந்த ஒரு அசுர குணமும் இல்லையா,
நான் ட்ரஸ்டியாக இருக்கிறேமா? ஒருபோதும் உப்பு தண்ணீர் போன்று ஆவது இல்லைதானே? புத்தி லைன் தெளிவாக உள்ளதா என தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். வரதானம்: முயற்சியில் சூட்சுமமான சோம்பலையும் தியாகம் செய்யக்கூடிய ஆல்ரவுண்டர் அலர்ட் ஆகுங்கள். முயற்சியில் களைப்பு என்பது சோம்பலின் அடையாளமாகும். சோம்பல் உடையவர்கள் விரைவில் களைப்படைந்து விடுவார்கள். ஆர்வமுடையவர்கள் களைப்பற்றவர்களாக இருப்பார்கள். யார் முயற்சியில் மனமுடைந்து இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சோம்பல் ஏற்படுகிறது. இவ்வளவுதான் செய்ய முடியும், அதிகம் செய்ய முடியாது என்று அவர்கள் யோசிப்பார்கள். தைரியம் கிடையாது. முன்னேறிக்கொண்டே இருக்கிறோம், செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த மாதிரியான சூட்சுமமான சோம்பலுக்கான பேர் அடையாளமும் இப்பொழுது இருக்கக்கூடாது. இதற்காக சதா அலர்ட்டாக, எவரெடியாக, ஆல்ரவுண்டராக ஆகுங்கள். ஸ்லோகன்: நேரத்தின் மதிப்பை முன்னால் வைத்து அனைத்து பிராப்திகளுடைய கணக்குகளை முழுமையாக சேமியுங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை: சப்தங்களை கடந்து தனது சிரேஷ்ட ஸ்திதியில் நிலைத்துவிடும் பொழுது அனைத்து மனிதர்களுடைய ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு சக்திசாலியான ஞாரா பியாரா நிலை உடையவராக ஆகிவிடுவீர்கள். ஒரு வினாடி இந்த சிரேஷ்ட ஸ்திதியில் நிலைத்திருந்தால் கூட இதனுடைய பிரபாவம் முழு நாளுமே காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் விசேஷமாக தனக்குள் அமைதி சக்தியை அனுபவம் செய்வீர்கள். இந்த நிலையைத்தான் கருமாதித்த நிலை, பாபாவிற்கு சமமான சம்பூர்ண நிலை என்று கூறப்படுகின்றது. நல்லது. ஓம் சாந்தி.